Hi friends, இந்த வீடியோல நம்ம anatomy subjectல இருக்கிற அயோட்டாங்கற டாபிக்க தான் பார்க்க போறோம். நம்ம இப்ப one by one பார்க்கலாம். First வந்து அயோட்டாவோட ஒரு ஷார்ட் வியூ பார்த்துக்கலாம். So இது ஒரு greater atrial trunk. அதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும் அப்படினா oxygenated blood வந்து ரிசீவ் பண்ணும். எங்க இருந்து அப்படினா left ventricle ல இருந்து ரிசீவ் பண்ணி நம்ம பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து சப்ளை பண்ணுது. இதுதான் வந்து அயோட்டாவோட வேலை. இதுல வந்து மூணு பார்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படினா ascending aorta, arch of aorta, descending thoracic aorta அப்படினு சொல்லிட்டு மூணு பார்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ascending aortaவோட ascending aorta நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். So ascending aorta அப்படினு சொல்றது வந்து 5 cm லாங்ல இருக்கும். எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படினா upper end of the left ventricle. left ventricle ல இருந்து upper endல வந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்க என்க்ளோஸ் ஆகுது அப்படினா பெரினியம் பெரிகார்டியமோட வந்து என்க்ளோஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து திரும்பி இது எங்க பிகின்ஸ் ஆகுது அப்படினு பார்த்தா left half of the sternumல. அது எங்க அப்படினா lower border of third costal cartilage இங்க வந்து தான் இது வந்து பிகின் ஆகுது. அதுக்கு அப்புறம் எந்த சைடு இது ரன் ஆகுது அப்படினு பார்க்கலாம். சோ அது ரன் எப்படினா upper, அதுக்கு அப்புறம் forward, அதுக்கு அப்புறம் எந்த சைடு அப்படினா sternal angle, அதாவது second costal cartilage தான் வந்து இது ரன் ஆகுது. நெக்ஸ்ட் அது எங்கேயும் கண்டினியூ ஆகுது அப்படினு பார்த்தோம்னா arch of aorta வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கு அடுத்து இங்க வந்து the aorta 3 வந்து மூணு டைலேஷன்ஸ் இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க அப்படினா aortic sinus அப்படினு சொல்லுவாங்க. அது என்ன அப்படினா anterior, அப்புறம் left posterior, right posterior. சோ மூணு டைலேஷன்ஸ் இருக்கு. சோ இதோட ரிலேஷன்ஸ் என்ன அப்படினு பார்த்தோம்னா anterior என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு அப்புறம் posterior என்ன ரிலேஷன்ஸ், அப்புறம் ரைட், அதுக்கு அப்புறம் லெஃப்ட், இது வரைக்கும் பார்க்கலாம். சோ anterior அப்படினு பார்த்தோம்னா இந்த சைடுல வந்து sternum இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து ரைட் லங், அப்புறம் பெரினியம் இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து infundibulum of the right ventricle இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து pulmonary trunk ஓட ரூட் இருக்கும். அப்புறம் வந்து ரைட் ஆர்ட்ரிகல் இருக்கும். posterior சைடுல பார்த்தோம் அப்படினா ரைட் pulmonary artery இருக்கும். அப்புறம் லெஃப்ட் ஆர்ட்ரியம் இருக்கும். அப்புறம் வந்து ரைட் பிரான்ச் இருக்கும். அப்புறம் பெரிகார்டியமோட transverse sinus இருக்கும். ரைட் சைடுல அப்படினு பார்த்தோம்னா superior vena cava, அப்புறம் வந்து ரைட் ஆர்ட்ரியம். இத வந்து SVC ன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து என்னன்னு அப்படினு பார்த்தோம்னா இது வந்து லெஃப்ட் சைடுல pulmonary trunk, அதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஆர்ட்ரியம் இருக்கும். இதோட branches என்னென்ன அப்படினு பார்த்தோம்னா இதுல வந்து ரெண்டு branches இருக்கு. ரைட் coronary artery, லெஃப்ட் coronary artery. ரைட் coronary artery வந்து anterior சைடுலயும், லெஃப்ட் coronary artery வந்து லெஃப்ட் posterior சைடுலயும் இருக்கு. சோ இது சும்மா ஷார்ட்டா ஹார்ட் நினைச்சுக்கோங்க. சோ இந்த சைடுல இருக்குது தான் இந்த மேல இருக்குல்ல இது வந்து ரைட் coronary artery. இங்க கீழ வருது இல்ல இதான் வந்து லெஃப்ட் coronary artery. சோ இவ்வளவுதான் இந்த டாபிக். சோ நம்ம இந்த வீடியோல அயோட்டாவை ஃபுல்லா பார்த்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் இல்ல உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ்ல டவுட்ஸ்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க சீக்கிரமாவே வீடியோ அப்லோட் பண்றோம். Thank you for watching.